ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டில் திடீரென்று மாற்றம் கொண்டு வரதா இருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. ஸோ ரேஷன் கடையிலேயே வேகன்சிஸை மாற்றி அமைக்கிறாங்களா, அது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட் என்னைக்கு துல்லியமாக வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ டிஆர்பிடி அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறப்ப ரேஷன் கடையில் வேகன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வேகன்சிஸ் வந்து கூடுதலாக ஆக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா நவம்பர் டிசம்பர்ல நேரடி நேர்காணல் முடிக்கப்படுது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் நேரடி நேர்காணல்கள் முடிக்கப்படாமல் இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு புதிய அப்டேட்டை நம்ம கொடுக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ஒரு 10,000 வேகன்சிஸாக மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மே 10லேருந்து 12ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் தரப்புடைய அதிகாரிகள் கூறிய அன்அஃபிஷியலான தகவல்கள் மட்டும் தான். அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் மட்டும்தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மக்களே, ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணையர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.